தமிழ்நாட்டுக்கு கவர்னர் யார் என்கின்ற தற்போதைய கேள்விகள் எழுந்துள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் ரவியினுடைய பதவிக்காலம் கடந்த மாதமே முடிவடைந்து விட்ட நிலையில் அவரை மாற்றுவது தொடர்பாக அல்லது அவரை தொடர்ந்து நீடிப்பார் என்பது குழப்பங்கள் நீடித்து வருகிறது. ஆனால் இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. நாகாலாந்து ஆளுநராக 2019 நியமிக்கப்பட்ட ரவி 2 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டுடைய கவர்னராக மாற்றப்பட்டார். ஆளுநருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்ற நிலையில் நாகாலாந்து, தமிழ்நாடு ஆகிய 2 மாநிலங்களிலும் ஆளுநராக பணியாற்றிய ரவியை அந்த 5 ஆண்டுகளை நிறைவு செய்து விட்டார். ஆனாலும் இன்னும் அவர்தான் தமிழ்நாட்டுடைய ஆளுநராக, கவர்னராக தொடர்றார். சமீபத்தில் ஜார்க்கண்டு, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்த குடியரசுத் தலைவரின் உத்தரவில் தமிழ்நாடு ஆளுநர் குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் பெறவில்லை. ஆனால் தமிழ்நாட்டின் ஆளுநராக ரவி தொடர்வார் என்று கூறப்பட்டது. ஆனாலும் அவரை தொடர்வாரா என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியிடவில்லை. இந்நிலையிலே இன்று குடியரசுத் தலைவர் தலைமையில் நடைபெற்ற மாநில ஆளுநர்களின் மாநாட்டில் பங்கேற்க டெல்லி சென்றிருக்கக்கூடிய திரு ரவி குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசுவார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் மாநாட்டிற்கு இன்னும் சில மாநில ஆளுநர்கள் மாற்றப்பட வாய்ப்புள்ளதாகவும், ஆளுநர் ரவியுடைய நிலை என்ன என்பது இன்று அல்லது நாளை தெரிந்துவிடும் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாடு ஆளுநராக ரவி பதவியேற்றது முதல் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே முரண்பாடுகளும் முட்டல் மோதல் போக்கு நிலை வந்தது. ஒரு கட்டத்தில் ஆளுநர் நேரடியாகவே தாக்கி பேசும் அளவிற்கு அது வளர்ந்தது. மசோதாக்கள் ஒப்புதல் அளிக்காத ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடியது குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் ரவியோ திராவிடம் குறித்து, சனாதனம் குறித்து, திருவள்ளுவர் தொடர்பாகவும் பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை பேசுவதை அவர் வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய ஆளுநர் பதவி காலம் முடிவடைந்த நிலையில் ராஜ்பவனை விட்டு கிளம்பாத ரவி குடியரசுத் தலைவர் எந்த உத்தரவையும் பிறக்காத நிலையில் அவரே ஆளுநராக தொடர்ந்து வருகிறார். தமிழ்நாடு அரசு இந்த விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுத திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆளுநர் மாளிகை வட்டாரங்களில் நாம் விசாரித்த போது ரவியே தொடர்ந்து ஆளுநராக நீடிக்கவே அதிக வாய்ப்பு உள்ளதாகவும், அவர் மாளிகை விட்டு கிளம்புவதற்காக எந்த சிறு நகரும் தெரியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் திமுக ஆட்சி முடிந்து மீண்டும் தேர்தல் நடக்கவுள்ள 2026 ஆண்டு வரை ஆளுங்கட்சியான திமுகவிற்கு குடைச்சல் கொடுக்கும் வகையிலே திரு ரவியை ஆளுநராக தொடர அனுமதிக்க வேண்டும் என்று மத்திய பாரதிய ஜனதா அரசு சார்பில் பரிந்துரை செய்திருப்பதாகவும் கூட தகவல்கள் வெளியாகி இருப்பது என்பதுதான் இது சம்பந்தமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றது.